நம்ம இப்போ லைனிங் பிளவுஸ் கட் பண்ண போறோம். எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ அந்த அளவு சொல்லி தருவேன். ரொம்ப ஈஸியா புரியும். ஒண்ணுமே தைக்க தெரியலன்னா கூட இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த பிளவுஸ் வந்து இதுதான் அளவு பிளவுஸ். இதை நான் இந்த மெத்தட்ல மடக்கி வச்சுக்கேன் பாருங்க. இதை இப்படி விரிச்சு இது ரெண்டா வச்சுட்டு இதை இப்படியே மடிச்சு கரெக்டா இது பாருங்க இப்படியே மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி ஷோல்டரையும் கரெக்டா எடுத்து மடிச்சு வச்சுக்கணும். எங்கேயுமே இல்லாம கரெக்டா எடுத்து மடிச்சு வச்சுட்டு இப்ப நம்ம இதுதான் அளக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஆம்புகள் பாருங்க, இது வரைக்கும் அளக்கணும். இது வரைக்கும் நமக்கு 9 இருக்கு பாருங்க, 9 இருக்கு. இதே போல துணியை மடிச்சு வச்சு நம்ம இப்படி எடுத்தா போதும். நம்ம 4 மடிச்சு வச்சிருக்கோம்ல, அப்ப நம்ம இந்த அளவு தான் எடுக்கணும். 9 கூட நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்ப எக்ஸ்ட்ரா ஆகும்போது 9 2 11. அப்ப நமக்கு வந்து சுற்றளவு நம்ம எடுத்தாச்சு 11. இனி நம்ம உயரம் 2வது எடுக்கலாம். நம்ம சுற்றளவு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நல்லா யோசிக்கணும். 9 2 11. அந்த 11 மட்டும்தான் நம்ம இப்ப எடுக்க போறோம். அது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. அதுக்கு இந்த நம்ம லைனிங் துணியை ஃபுல்லா விரிச்சிட்டு இப்படி மடிக்கணும். நமக்கு தேவைக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். நம்ம 11 இன்ச்சு வேணும்ல, அந்த 11 மட்டும் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கைக்கு. இப்ப நம்ம இப்படி மடிச்சு போட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கணும். 11 இருக்கா, 11.5 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இழுத்து விடணும். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட் எண்ட்ல வச்சு பார்க்கலாம். லாஸ்ட் எண்ட்ல 11. இப்ப 11 கரெக்டா இருக்கு. இப்ப இருக்கு. நம்ம இனி இந்த அளவு தான். இனி என்ன பண்ணணும், கட் பண்ணி இந்த துணியை தனியா எடுத்துடணும். மீதி வந்து கைக்கு. நம்ம சுற்றளவு மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஒரே ஒரு அளவு தான் 11. 9 + 2 11. அந்த 11 தான் நான் எடுக்கேன். இப்ப நம்ம 11 எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் துணியை எப்படி மடிச்சு போடணும். இது மடிச்சு போட்டு இனி நம்ம உயரம் எடுப்போம். நம்ம சுற்றளவு 11 எடுத்தாச்சு. இனி நம்ம உயரம் எடுக்கணும். உயரத்துக்கு நம்ம இந்த துணி இந்த அளவு இருக்குல்ல, அளவுக்கு கீழே 2 இருந்தா போதும். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தேவை எடுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நான் எப்படி மடிச்சு 4 மடிச்சிருக்கோம் அதே போல ஷோல்டர் எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சுட்டு இப்படியே வைங்க. இது முன்கழுத்துன்னா இருக்கு பாருங்க, இதுதான் முன்கழுத்து. இது பின்கழுத்து. பின்கழுத்துக்கு கீழே தான் வரையணும். ஆனா இந்த மடிப்பு இருக்கிறதுனால மடிப்புக்கு கொஞ்சம் மேல அதை அப்படியே நம்ம கீழே மார்க் பண்ணிடுவோம். கீழே ஒரு துணி இருக்குல்ல, அதுல மார்க் பண்ணுவோம். பின்கழுத்து அடி துணி. முன்கழுத்து என்ன இருக்கா, இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல போட்டு விடுங்க. இதுதான் கழுத்து. அதே போல இந்த ஷோல்டர் வந்து நான் தையல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே மார்க் பண்ண. இதுல கட் பண்ணணும்னா நம்ம இதுல தச்சுக்கலாம். அதே போலதான் எல்லாமே. இந்த பின்கழுத்தா இருக்கட்டும் முன்கழுத்தா இருக்கட்டும், நம்ம இந்த இடத்துல துணி இருக்குன்னா 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்லை. இதை முன்கழுத்தை மட்டும் அப்படியே வரைஞ்சுக்கலாம். பின்கழுத்து 2வது தான் வரைய முடியும். முன்கழுத்தை மட்டும் நம்ம வரைஞ்சாச்சு. நம்ம இதுல வரைஞ்சோம்னா நம்ம கட் பண்ண தைக்கும் போது இங்க வந்துடும். இங்க வரும்போது என்ன பாருங்க, அப்படியே இந்த இடத்துல வந்துடும். இது முடிஞ்சு இனி இந்த ஷோல்டர், இந்த ஜாயிண்ட் என்ன இருக்கா, ஜாயிண்டை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்ஹோல். இங்க பாருங்க என்ன இருக்கா ஜாயிண்ட், இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு மேல. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஈஸியான வழி, கட்ட கையா இருந்ததுன்னா இதை அளவு வச்சிருங்க. வேற ஒண்ணும் பார்க்காண்ட அந்த கையில அடிப்பாக இருக்குல்ல, அதை நீங்க வச்சா போதும். இங்க பாருங்க, அதை வைக்கும் போதும் அது கரெக்டா தான் இருக்கு. பத்தியெல்லாம் ஏற்கனவே மார்க் பண்ணும். உங்களுக்கு 2 ஈஸியான வழி இதுல இருக்கு. இப்ப நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். இப்ப நம்ம ஒண்ணு 2 கழுத்து நம்ம போட்டாச்சு. இனி ஆம்ஹோலுக்கு நம்ம புள்ளி வச்சிருக்கோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். இது எவ்வளவு இருக்கு பாருங்க, 5.5 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை அளக்கணும். நம்ம அப்படி மார்க் பண்ணாலும் அளக்கணும் 5.5. அதை அளந்தாதான் இந்த பக்கம் நம்ம வைக்கணும்ல மார்க் பண்ணல, அதுக்கு 5.5 பாக்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே பாதியா மடிச்சு ஒரு மார்க் போட்டுடுங்க. இந்த பக்கம் வச்சுட்டு
இதையும் அதே போல பாதியா மடக்கி அதையும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் 1 இன்ச்சு கிராஸ்ல 1 இன்ச்சு வச்சுடுங்க. அந்த இப்படியே ஜாயின் பண்ணிருங்க. இது கூட அவ்வளவுதான். இனி இதுல சுற்றளவு மார்க் பண்ண முன்னாடி துணியை எடுத்துட்டேன். சுற்றளவு இப்படி வச்சிருந்தோம்ல, அங்க பாருங்க, இதை மார்க் பண்ணி தான் எடுக்கணும். என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட். இதுலதான் நம்ம தையல் வரோம். இதை இப்பவுமே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தைக்கும் போது ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் இப்பவுமே கட் பண்ணி விட்டுருவேன். இது கரெக்டா வச்சுட்டு பார்த்தீங்களா, தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த இதுல ஒரு கட்டிங் கொடுத்து வச்சுக்கிடணும். நம்ம 9 சொன்னோம் பத்தியில, 9 2 தானே 11 வச்சோம். அந்த 9 தான் இது. இந்த 9ல நம்ம கட் பண்ணி இப்பவே விடணும். இது முடிஞ்சு நம்ம பின்கழுத்துக்கு மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ரெண்டாவது இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை வரையலாம். இதுல நம்ம பட்டிக்கு அளவு எடுக்கணும். பட்டிக்கு அளவு ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி பண்றேன். இதையே வச்சு அளவு பிளவுஸ் இருந்துன்னா அதை வச்சே மார்க் பண்ணிடலாம். ஒன்னும் நீங்க கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே நம்ம வரைஞ்சுதான் வச்சிருக்கோம். ஃப்ரெண்டு கழுத்து வரைஞ்சிட்டோமா, அது பக்கத்திலேயே கொண்டு இந்த ஃப்ரெண்டு கழுத்து ஐவுக்கு இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஐவுக்கு ஒரு 4 இன்ச்சு கீழே வச்சிருங்க. வச்சுட்டு இன்னும் பாருங்க, ஜாயிண்ட் வருது, ஜாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து இது என்ன பட்டி ஜாயிண்ட், பட்டி ஜாயிண்ட்ல நான் புள்ளி வச்சிருக்கேன், என்ன பாத்துருங்க. இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணுவேன். இதுதான் நம்ம பட்டிக்கான அளவு. இதுதான் இங்க நம்ம கட் பண்ணாதான் இங்க இதுல ஒரு தையல் பாருங்க, அந்த டாட்டு, இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் எல்லாம் சேர்த்து வரும்போது நமக்கு இந்த அளவு கரெக்டா வந்துடும். அதனால 1.5 இன்ச்சு இது. இதை இப்ப நம்ம அளப்போம். இது 10.25 இருக்கு. இது கூட 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 10.25னா 10.5 போட்டுக்கலாம். 10.5 வைங்க. 1.5 இன்ச்சு சேர்த்தா 11 12. அப்ப அந்த 12 தான் நம்ம இங்க வைக்கணும். இது சென்டர்ல இருந்து பார்த்து வைங்க. சென்டர்ல இருந்து அப்படியே வைங்க. இந்த அளவை விடவும் 1.5 இன்ச்சு சேர்த்து இங்க வச்சா போதும். 12. இந்த பக்கம் ஒரு அளவு பார்க்கணும்ல, இங்க எவ்வளவு வரும் அதை அந்த பக்கம் வச்சா போதும். 10.5யா, அதே 10.5யோ இல்ல ஒரு 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம். 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம், அதே அளவும் வைக்கலாம். இதுல ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்க அதே அளவு வச்சாலும் ஒண்ணும் இல்ல, ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சாலும் எந்த பிரச்சனை கிடையாது. இனி இதுல இருந்து இதுக்கு இப்படி வளைய விட்டுட்டு அடுத்த இதுக்கு தான் போனோம். அப்படியே வளைச்சு போனோம். இப்படி வளைச்சு போனாலும் ஒன்னும் இல்லை, இப்படி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டாலும் ஒன்னும் இல்லை. இது கோடு போட்டீங்கன்னா ஷார்ப்பா வரும். இதே போல வளைஞ்சு வரைஞ்சீங்கன்னா கொஞ்சம் நார்மல் எல்லாரும் போடலாம், அந்த மாதிரி வரும். சிலவங்க கிராஸ் கட்டிங் போடுவாங்க. அப்படி ஒண்ணுன்னா நீங்க என்ன பண்ணணும், இப்படி இதுல இருந்து இதுக்கு 4 இன்ச்சு வச்சு இப்படி வரைஞ்சு விடுங்க. இப்படி வரைஞ்சிக்கிட்டு இதுல ஒரு 4 இன்ச்சு கொண்டு போட்டு ஸ்ட்ரைட் எப்படி போட்டுட்டு இப்படி போயிருங்க. இப்படி இந்த இடத்துக்கு வரணும். ஆனா அது எல்லாருக்கும் ஒத்து வராது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் புதுசா பழகுறவங்க இப்படியே பழகிருங்க. இனி இதுல உயரம் எவ்வளவு இருக்கு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உயரம் பார்க்கறது இப்படிதான் பார்க்கணும். ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் பார்க்கணும். இப்ப நமக்கு இதுல 13 இருக்கு. 2 இன்ச்சு சேர்க்கணும். அப்ப 15. உயரம் 15. இந்த பக்கம் 15 வச்சா அந்த பக்கம் 15. இதையும் நம்ம கட் பண்ணி இந்த துணியை எடுத்துடணும். உயரத்தை ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணி உயரத்துல துணியை எடுத்துக்கணும். இப்ப நம்ம அதை லாஸ்ட்ல எடுக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா அளவுமே இப்ப மார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கழுத்து, இது ஷோல்டரு, அப்புறம் ஆம்கோல் எல்லாமே வரைஞ்சாச்சு. சுற்றளவு 9 இன்ச்சு சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதே போல பட்டி எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லியிருந்தாச்சு. இந்த அளவு எல்லாமே நான் சொல்லியிருந்தாச்சு. இனி நம்ம கட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆம்கோலை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுல ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு லேசா மார்க் வரைஞ்சி வச்சு விடுங்க. அதை நான் எப்படி கட் பண்ணு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் கட் பண்ண பத்தியில மொத்தமா கட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே நம்ம அந்த சுற்றளவு இப்பவே கட் பண்ணி விட்டுறோம்னா நம்ம தைக்கும் போது சுற்றளவுலாம் அளந்து பார்க்க வேண்டாம். அப்படியே நம்ம தைச்சிட்டே வந்துட்டு இருக்கலாம். கட் பண்ணி விட்டாச்சு. இது தைக்கும் போது இது கரெக்டா தெரியும். இனி என்ன பண்ணணும் தெரியுமா, ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 2 துணியை மட்டும் இது கீழே விட்டுட்டு 2 துணியை இப்படி கையில எடுத்து அந்த 1/4 இன்ச்சு பத்திலாம் அதை அப்படியே கட் பண்ணிட்டு விடுங்க.
இது எதுக்குன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ல கழுத்துல லூஸ் வரும்ல, ஆம்புகோல் பக்கம் லூஸ் வரும்ல, அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் தான். இதை எடுத்தாச்சு. இனி இத பட்டியை வெட்டி தனியா எடுத்துருவோம். இதுவும் தனியா எடுத்தாச்சு. இதுல ஒரு அளவு மார்க் பண்ணணும். அது உங்களுக்கு இப்பவே சொல்லி தந்துறேன். நான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணி விட்டுருவேன். இன்னும் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்குல்ல, மெயின் டாட், அதுல இருந்து இது எவ்வளவு தூரம்னு பாருங்க. 2 இன்ச்சு இருந்தா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்க்கணும். அது எதுக்குன்னா இந்த பக்கம் நம்ம தைப்போம்ல, அதுக்காக. அப்ப 2.25. அந்த 2.25 பாருங்க, இப்பவே கட் பண்ணி விட்டுறணும். இனி நம்ம இந்த 2.25 எந்த கூட துணி எடுக்கக்கூடாது. நம்ம டாட் பிடிக்கணும்னா 1 இன்ச்சா இருந்தாலும் 2 இன்ச்சா, இந்த டாட் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த பக்கம் தான் நம்ம அடை பிடிக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த பிளவுஸ் இருக்க அளவை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இனி இதுல 2 இன்ச்சு நம்ம மடிக்கிறது கூட அதை கட் பண்ணிடலாம். இது 2 இன்ச்சு அப்படி கரெக்டா வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறோம். அப்பதான் மடக்கும் போது அளவு பார்க்காண்டா, இதை வச்சு மடக்கிடலாம். இனி என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் கழுத்து அதை கட் பண்ணி விட்டுருணும். பிளவுஸ வச்சே இது போல வரைஞ்சிருக்கா, தப்பெல்லாம் வராது, கரெக்டா தான் வரும். நம்ம எல்லாம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தானே நம்ம கட் பண்ணோம், அப்ப தைக்கும் போது கரெக்டா தானே வரும். இனி இதை ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஃப்ரண்ட்ல உள்ளதை மட்டும் 2ஆ ஓபன் பண்ணி விட்டுறணும். புதுசா தைக்கிறவங்க பேக்ல உள்ளதை ஓபன் பண்ணி விட்டுறாதுங்க. இங்க பாருங்க, பேக்ல உள்ளதை நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம்ல, இனி அதையும் அப்படியே வரைஞ்சிடலாம். அப்படி ஃபுல்லா எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சோம்னா 10 நிமிஷம் கூட ஆகாது பிளவுஸ் கட் பண்றது. இதை இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியே கட் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல வரும்போது என்ன பண்றீங்க, 1 இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணிருங்க. அதுல என்னன்னா ஷோல்டர் லூஸ் வராது. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி விட்டும் போது ஷோல்டர் லூஸ் வராது. இதுல இதை எடுத்துருங்க. இனி ஃபுல்லா இதை ஓபன் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் ஃபுல்லா அப்படி ஓபன் பண்ணி விட்டுறலாம். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கட் ஆகாம இருக்கு. இதை அப்படி பார்த்து கட் பண்ணிட்டுருங்க. இது ஃப்ரண்ட்ல 2 பார்ட் இருக்கா, இது பேக் பார்த்து இப்படிதான் இருக்கும். நம்ம தச்ச பிறகு இந்த பீஸை நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துடலாம். இது இருந்துச்சுன்னா ஷோல்டர் லூஸ் வராம இருக்கும், இழுக்க முடியாது. நீங்க தைக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான், ஈஸி தான். இது நம்ம பட்டி கட் பண்ணணும். அது எப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பட்டி கட் பண்றது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டி கட் பண்றதும் ஈஸி தான். அது எப்படின்னா அளவு இப்படி பாருங்க, 4 இன்ச்சு இருக்கு. நம்ம பட்டியை மடிச்சு தைப்போம். இப்ப நம்ம 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். 5 இன்ச்சு உயரம் வச்சிடுங்க. இப்ப நம்ம பட்டி கட் பண்ணுவோம். ஈஸியா நான் எப்படி சொல்லி வரேன் பாருங்க. என்ன இருக்கு, இந்த துணி நமக்கு போதும். பட்டிக்கு உயரம் 5 எடுக்க சொன்னாங்க தானே, 1 இன்ச்சு கூட. அது நம்ம அடிக்கிறதுக்காண்டிதான் 1 இன்ச்சு. அதே 5 நீங்க இந்த பக்கம் வச்சிடுங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நம்ம அதுல சுற்றளவு 11 இன்ச்சு வச்சோம்ல, அதுல 1.5 குறைச்சிடுங்க. 1.5 குறைச்சா 9.5 இன்ச்சு வரும். அந்த 9.5 போதும். இந்த நீளம் நமக்கு 9.5 போதும். இது ஏற்கனவே 11 தான் இருக்கு. 11ல நம்ம 1.5 கழிச்சிருக்கோம். இந்த துணியிலயுமே 11 தான் இருக்கு. நம்ம 11 கட் பண்ணி இருக்கு. இந்த 1.5 இன்ச்சை கழிச்சிட்டு நமக்கு இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம், இது போதும் நமக்கு பட்டிக்கு. இப்ப இந்த பட்டி எப்படி வரையணும்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சிடுங்க. 3 இன்ச்சுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே, ஒரு 1/2 இன்ச்சு போல கீழே வரணும். அது எப்படின்னு அது போடலனாலும் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு புதுசா என்னன்னு வரையான்னு தெரியான்னு சொல்லிங்களே, அதுக்காக தான். இப்படியே வந்துடுங்க. இப்படியே கொஞ்சம் கீழே வந்து அப்படி இங்க போகணும், அந்த அளவுக்கு போகணும். இவ்வளவுதான். கொஞ்சம் கீழே வாங்க, ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வேணா கீழே வரலாம். வந்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி திரும்ப இங்க போயிடணும். இவ்வளவுதான் பட்டி. பட்டி ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதுல வேற மெத்தடும் பட்டி உண்டு. நான் உங்களுக்கு ஒவ்வொருத்திலயும் ஒவ்வொரு மெத்தட்ல நான் போடுவேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. புதுசா தைக்கிறவங்களுக்கு கூட இது ஈஸியா இருக்கும். இது தைங்க, இது கரெக்டா இருக்கும். இந்த பிளவுஸையும் நான் தைக்க தான் போறேன். இதுவும் கஸ்டமரோட பிளவுஸ் தான்.
அவ்வளவுதான். இது ஃப்ரண்ட்ல வரும், அதனாலதான் கொஞ்சம் மேல தூக்கி ஒரு 3/4 இன்ச்சு போல தூக்கி வர்றது. இது நம்ம சைடுல வரோம். இது கொஞ்சம் தூக்குற மாதிரி வரணும். இதை இனி ஓபன் பண்ணி விட்டுட்டு இது ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக மடக்கி இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு தெரியும் இது ஃப்ரண்ட்ல வரக்கூடியது, அது பேக்ல வரக்கூடாது. ஏன்னா இதை நம்ம தூக்கி கட் பண்ணிருக்கோம், மாறி வந்துடக்கூடாது, அதுக்காக கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணி வச்சிடலாம். இனி நம்ம கை மட்டும்தான் கட் பண்ணணும். கையை இது போல 2ஆ மடக்கிட்டு திரும்ப ஒரு மடக்கு 4ஆ மடக்கிருங்க. இப்படி 4ஆ மடக்கி கரெக்டா இப்படி தேய்ச்சி எடுத்து விட்டுருங்க. கட்டிய நட்டமா வந்துடக்கூடாது. நம்ம இப்படி துணி மடக்கி போடுறதுலதான் இருக்கு. இனி அளவு பிளவுஸ்ல கையை வச்சே நம்ம வரைஞ்சிடலாம். அளவு பிளவுஸ்ல கையை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அடிப்பாகத்தை தான் கரெக்டா பிடிக்கணும். அடிப்பாகத்தை ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டு இருக்க, இல்லைன்னா மார்க் பண்ணி நீங்க லைன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி மார்க் பண்ணிருங்க. 1/4 இன்ச்சில் இப்படி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு மேலதான் நீங்க இந்த பிளவுஸை வைக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் பத்தியில அது போல வைங்க. இது போல இங்க ஜாயிண்ட் இருக்கு, ஜாயிண்ட் எந்த இடத்துல வருவோ அந்த இடத்துல வந்து நீங்க 1/4 இன்ச்சுக்கு மேலேயே மார்க் பண்ணுங்க. நம்ம இங்க கட் பண்ணும்போது நம்ம இங்கதான் தைப்போம், அதுக்காக தான் இப்படி வச்சுருங்க. இது இப்ப இந்த அளவு பார்த்தாச்சு. இனி இதை இப்படி கரெக்டா இழுத்து வச்சுட்டு இங்க இருக்கு பாருங்க, இதுல இருந்து நீங்க அப்படியே அது பக்கத்திலேயே லைன் போட்டா கூட போதும். அப்படியே லைனாவே போட்டுருங்க. போட்டுட்டு இங்க ஒரு ஜாயிண்ட் வருது, இந்த ஜாயிண்ட் வர்றது எல்லாமே 1/4 இன்ச்சு மேலதான். 1/4 இன்ச்சு மேல இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி அதை கொஞ்சம் நீளமா விட்டுடுங்க, ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு இடம் விடணும்ல. அப்படியே இழுத்துட்டுருங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் 2 இன்ச்சுல இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சுக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, நம்ம பார்த்தே போடலாம். இது 1.25 போலதான் இருக்கு. இதுவும் அதே போல 1.25 இருந்தா 1 இல்லை, 1.5 இன்ச்சுக்கு மேல 2 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இது நம்ம தச்சு பிரிச்சு விடுவோம். எக்ஸ்ட்ரா நம்ம விருப்பம் தான். 2.5 3 இன்ச்சு நம்ம எவ்வளவு வேணாலும் விடலாம். சிலவங்க பிளவுஸ்ல வந்து நிறைய விடுங்க, நாங்க குண்டானா பிரிக்கணும் பாங்க, என்ன பண்றது வேற வழி இல்லாம 2.5 விடுவோம். அதனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைனாலும் இந்த பக்கம் விட்டு விடுங்க. 1.5 விட்டாலும் 2 விட்டாலும் 2 விட்டாலும் இது நம்ம எக்ஸ்ட்ரா விடக்கூடியதுதான். இப்ப இனி நம்ம வரைஞ்சாச்சு, இனி நம்ம இதை துணி எடுத்துடலாம். மார்க் பண்ணியாச்சு, இனி அவ்வளவுதான். நம்ம எப்படி வரையன்னு பாருங்க. இப்ப ஒரு 1.5 இன்ச்சு போல 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இப்படி மேல வரணும். வந்துட்டு ஸ்லோவா நங்க பாருங்க, இந்த தையலுக்கு நமக்கு வச்சிருக்கோம் இந்த லைனுக்கே நம்ம கொண்டு போயிடணும். இதை அப்படியே வந்துட்டு வந்து அது கூட சேர்த்துறணும். கொஞ்சம் ஒரு 1.5 2 இன்ச்சு வரைக்கும் இப்படி மேல போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி நம்ம இங்க ஜாயிண்ட்டுக்கே வந்துடணும். அதுக்கு பிறகு ஒரு சென்டர் பார்த்து இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு இப்படி வச்சிருங்க. 1/2 இன்ச்சுல இருந்து 3/4 இன்ச்சுக்குள்ள வைக்கலாம். இது என்ன பண்ணா இதுவும் அதே 1 இன்ச்சு போல இங்க இருக்கட்டும். 1 3/4 இன்ச்சு போல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாருங்க இதுக்கு போயிட்டு இங்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுங்க. விட்டுட்டு இப்படி 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட விடலாம். இதை 1 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க வரைக்கும் வரக்கூடாது. அப்படியே இப்படி ஸ்லோ பண்ணி இது கூட விட்டுறணும். இங்கேயும் அதே போலதான். இங்கேயும் பாருங்க ஒரு 1/2 இன்ச்சு போதும். இங்க ஒரு 1/2 இன்ச்சு போதும். ஸ்லோ பண்ணி இப்படி விட்டுருங்க. எப்படி வரைஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா? நம்ம துணியை வச்சு மார்க் பண்ணோம். இந்த 2 லைனும் தான் நம்ம துணியை எடுத்த பிறகு போட்டது. இந்த 2 லைனும் தான். இந்த 2 லைனும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு போல இப்படி மேல போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி நம்ம இந்த ஜாயிண்ட் கொண்டு வந்தோம். இந்த நடு சென்டர் போல ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு என்ன பண்ணோம், 2வது உள்ள மார்க் வரைஞ்சோம். இது வந்து கை லூஸ் வராம இருக்கிறதுக்காக. இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். இதை பார்த்து உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தந்தனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகும். நம்ம இப்படியே கட் பண்ணலாம். அளவு பிளவுஸ் வந்தாங்கன்னா அதுல இருக்க அளவை பார்த்து இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப என்ன பண்ணோம், இந்த கட்டிங்க போட்டுறோம். இப்படி மடிச்சு நம்ம தைக்கும் போது கரெக்டா இந்த சுற்றளவு தெரியும். அதுக்காக இந்த சென்டரையும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 துணியை மட்டும் இப்படி தூக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல வர்றது மட்டும்தான் இந்த கட்டிங் வரும். பேக்ல அந்த அதே அப்படியே தான் இருக்கணும். அதனால அதை அப்படியே விட்டுருங்க. 2 பீஸ் பாருங்க. இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வரைஞ்சிருக்க முடியல, அதை அப்படியே கட் பண்ணி இப்படியே மெதுவா ஸ்லோ பண்ணி இப்படி விட்டுருங்க. இந்த பீஸ் இப்படி வந்துடும். பத்தியெல்லாம் இப்படி வந்துடும். இதை எடுத்துட்டு இனி இதையும் ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. தெரியுதா? நான் கீழே 1/4 இன்ச்சுல மார்க் பண்ணிட்டு தான் இந்த பிளவுஸை தூக்கி வச்சேன். மேல 1/4 இன்ச்சு எல்லாமே பார்த்துட்டு
ஈஸி தான். இனி வந்து லைனிங்ல தான் நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சு இனி துணியில தான் கட் பண்ண போறோம். துணியில கட் பண்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே தூக்கி வச்சு கட் பண்றதுதான். இனி மூளைக்கு வேலை கொடுக்கண்டாம், முடிஞ்சு. இனி பாருங்க, இனி இதுல எப்படி கட் பண்றேன்னு செய்வாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த இது வந்து அப்படியே வைப்பாங்க, வச்சுட்டு சிலர் வச்சுட்டு சைடுல எல்லாம் துண்டு போடுவாங்க. நான் அப்படி போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இது தனியா கட் பண்ணி எடுத்துருவேன். அதை அப்படியே வைக்கும்போது ஒரு கைக்கு கூடுதல் ஒரு கைக்கு குறைவா வரும். இது என்னன்னா, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சமமா ஒரே அளவா எடுத்து ரெண்டு கைக்கும் வச்சுக்கலாம். பாதி பாதியா கட் பண்ணி எடுத்து நம்ம தைச்சதுக்கு அப்புறம் துணிக்கு மேல அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ ரெண்டு கைக்குமே ஒரே அளவா இருக்கும். அதுவும் சென்டர்லயே வச்சு தைக்கலாம். அதனால இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம இப்படி ரெண்டா மடக்கி ரெண்டு கைக்கும் பாதி பாதி வச்சுக்கலாம். இனி நம்ம துணி கட் பண்ணணும். அதை எடுத்தாச்சுல, இனிமே நம்ம துணி எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தரேன். துணி கட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இப்படி நம்ம துணியை மடிச்சு போனா ஒரு கரெக்டான அளவுன்னு போடாண்டா, நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம வெட்ட போறோம். அதனால நீங்க கரெக்டான அளவெல்லாம் பார்க்கணும்னா நமக்கு தெரியும், கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். இனி நம்ம அளவெல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படி அப்படியே வச்சு வெட்டுறதுதான். இப்படி வச்சாச்சு, துணியா கரெக்டா வச்சாச்சு. நம்ம இங்க கீழேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் துணி விட்டுருக்கேன். நம்ம தைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சுத்திலும் ஒரு அரை இன்ச் போல விட்டு கட் பண்ணுங்க. நம்ம தைச்ச பிறகு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துலாம். கரெக்டான அளவு லைனிங் தானே, நம்ம லைனிங்கை வச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால நம்ம கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும். ரொம்ப விட்டு விட்டு கட் பண்ணக்கூடாது. அப்புறம் நமக்கு அடுத்த வேற இதுக்கு ஃப்ரண்ட்ல உள்ளதுக்கெல்லாம் பத்தாம போயிடும். சில துணி அதிகமா இருக்கும், பிரச்சனை இல்லை. சில துணிகள் வந்து குறைவா இருக்கும். அதனால ரொம்ப அதிகம் விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு சுத்திலும் பத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விடுங்க. இப்ப நம்ம பேக்ல உள்ளது கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இனி அடுத்தது ஃப்ரண்ட்ல உள்ளது கட் பண்ணுவோம். இப்படி வச்சா நமக்கு துணி பத்தாத மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரண்ட் கழுத்து அப்படி இருக்கக்கூடாது, இதை திருப்பி வைக்கலாம். இந்த பக்கம் ஆம்புகள் வந்து கழுத்து அந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கலாம், துணி கரெக்டா பத்தம். சிலவங்க புதுசா பழகுறவங்க ஐயோ துணி பத்தலை அப்படின்னு நினைப்பீங்க. புதுசா தைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே துணியை திருப்பி வச்சுக்கிடுங்க. ஆம்புகள் இந்த பக்கமும் கழுத்து அந்த பக்கமும், முன் கழுத்து அந்த பக்கமும் இருக்க மாதிரி வச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் அப்படியே சுத்தில சும்மா கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்ம தச்சுக்கிட்டு எப்படியுமே கட் பண்ணி எடுக்கிறதுனால இது வந்து பெருசா நீங்க அளவெல்லாம் இதுக்கு கிடையாது. இதுக்கு அளவே கிடையாது, வச்சு வச்சு கட் பண்றதுதான். ரெண்டு பீஸும் எடுத்து அப்படியே மடிச்சு இதை தனியா வச்சுக்கலாம். இனி நம்ம வெட்டக்கூடியது ஃபர்ஸ்ட் கை தான் வெட்டணும். அதுக்கப்புறம் தான் கை வெட்டுறது வந்து இப்படி மடிச்சு போட்டுக்கலாம். எப்படி துணி வருவோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டணும். இப்படி பத்தலைன்னா வேற மாதிரி வெட்டணும். லைனிங்கை இந்த துணி மெயின் கிளாத்தை பொறுத்தளவுல விலை உள்ள சாரில நிறைய இருக்கும், நம்ம விருப்பத்துக்கு கட் பண்ணலாம். பத்தாத துணிகளை வச்சு பார்க்கணும் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தலைன்னா இதுவே பத்தியெல்லாம் இப்படி வைக்கும்போது கரெக்டா இருக்கு. ஆனா தைக்கும் போது விலை வச்சுன்னா கஷ்டம். ஆனா இப்படி வரும்போது என்ன பண்ணணும், துணியை எடுத்துடணும், ஒவ்வொரு கையா கட் பண்ணலாம். இதுவே துணி குறவு தான். இதை நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி காட்டேன்னு பாருங்க. பட்டி கூட ஜாயின் போட்டுக்கலாம், ஆனா கைக்கு ஜாயின் போட்டா நல்லா இருக்காது. அதனால என்ன பாருங்க, இப்படி ஒரு கை வச்சாச்சா, ஒரு கை ஃபுல்லா வந்தமா வச்சாச்சு. இன்னொரு கை
இதை இங்க தள்ளி வைக்கணும். ரெண்டையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டு மடிச்சு வச்சா நமக்கு துணி பத்தாது. இப்படி வைக்கும்போது ரெண்டு கையும் ஜாயிண்டும் வராது, ஒண்ணும் வராது, கரெக்டா வரும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் அப்படிதான் கொஞ்சம் விட்டுதான் கட் பண்ணணும். நமக்கு பட்டிக்கு துணி பத்தலைன்னா கூட நம்ம ஜாயிண்ட் போட்டு பட்டி எடுத்துக்கலாம். ஆனா கை அப்படி போடக்கூடாது. முடிஞ்ச அளவு கை இப்படிதான் போடணும். ரெண்டா மடக்கி போட்டு பத்தலைன்னு வைங்களா, ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் அப்படி போட்டு எடுத்துருங்க. நிறைய நாள் தைச்சவங்களுக்கு தெரியும், புதுசா தைக்கவங்களுக்கு தெரியாது. இந்த இதெல்லாம் பத்தலை துணி பத்தலை அப்படின்னு நினைப்பாங்க. ஒண்ணுக்கு மேலதான் போட்டு வெட்டணும் அப்படிலாம் கிடையாது. இப்படி தனித்தனியா கையை வெட்டி எடுத்துடலாம். இதை ஒரு கையை எடுத்தாச்சுல, இனி அந்த கையை அதில் வெட்டி எடுத்துடலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸோடு எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டா நாங்க பண்ணி தரலாம். உங்களுக்கு எதுல சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது என்ன பாருங்க கை பத்தலை அப்படின்னா நாங்க இந்த மாதிரி பட்டதை சொல்லி தந்துருவோம். எவ்வளவு துணி குறைவா இருந்தாலும் டெய்லருங்களால தைக்க முடியும். அதனால உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்க, சொல்லி தந்துடலாம். ஒரு சிலர் இது துணி பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. 70 பாயிண்ட் தான் இருக்கு பத்தலை. நான் எவ்வளவு துணி தந்தாலும் நான் இப்படி கரெக்டா இப்படி மாத்தி போட்டாலும் துணியை வெட்டி பத்தலைன்னு சொல்ல மாட்டேன், தைச்சு கொடுப்பேன். துணி பத்தலைன்னு சொன்னாலும் கூட பிளவுஸ் தைச்சு கொடுப்பேன். இது போல நீங்க வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பத்தாவது துணினாலும் சரி, நிறைய துணி இருக்கிறதுல என்ன பண்ணலாம் எல்லாமே சொல்லி தருவேன். இப்போ இதுல ஒரு கையை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு கையும் இப்ப நம்ம ஜாயின் போடாமலே எடுத்தாச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்க துணி இதுதான் இருக்கு. இதுலதான் நமக்கு பட்டி எடுக்கணும். ஒரு பட்டிக்கு எடுக்கலாம் இருக்குல்ல, இதை நம்ம வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சாலும் ஒரு பட்டி வரும். ஒரு பட்டி இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பட்டிக்கு நம்ம ஜாயிண்ட் போடலாம். அதனால துணி இல்லைன்னு ஒன்றும் பயப்படாண்டாம். பத்தலை துணி இல்லை அப்படிலாம் பார்க்காண்டாம். இப்போ ஒரு பட்டிக்கு நம்ம கரெக்டா எடுத்தாச்சு.